வணக்கம். இது வழக்கு. நண்பருக்காக நியாயம் கேட்க போன இளைஞர் கையெல்லாம் முடிச்சுக்கினானுங்களா, வாயில துணி வச்சு அடிச்சுட்டாங்க. உடல் சரிய குத்தி கொல்லப்பட்ட கொடூரம். பிள்ளையோட கொடலாம் தொங்கி போச்சியா, கொடலாம் தொங்கி அப்படியே வாரி வச்சு கட்டி வச்சுக்கிறாங்க. 40 வயசு 50 வயசு. நட்பு உன்னதமான ஒரு உறவு முறை. நிறைய பேரை வாழ வைத்துள்ளது நட்பு. ஆனால் கூடா நட்பு அப்படியல்ல. அது கேடாய் முடியும் என்பதற்கு உதாரணமாய் ஒரு சம்பவம் சென்னை எண்ணூரில் நடந்துள்ளது. மீன் பிடிக்கும் கட்டுமரங்கள் நிற்கும் கடற்கரை. அருகில் கலங்கி ஓடும் கால்வாய். மதகின் வழியாக கடக்கும் சிறிய பாதை. சிதறி கிடக்கும் செருப்பு. இரத்தக்கரை படிந்த தரை. தடயங்கள் சேகரிக்கும் காவல்துறையினர். ஆம், இந்த இடத்தில் ஓர் இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு உடல் சரிய இறந்து போயிருக்கிறார். விரக்தியின் விளிம்பில் அந்த இளைஞரின் புகைப்படத்தை வெறித்தபடி தீரா துயரில் ஆறா கண்ணீர் வடித்தபடி அமர்ந்திருக்கிறார் அந்த இளைஞரின் தாய் விமல். 25 வயது நிரம்பிய விமல் சென்னை எண்ணூர் காட்டுக்குப்பம் 4வது தெருவைச் சேர்ந்தவர். ரகு மஞ்சுளா தம்பதியினரின் மூத்த மகன். மீன்பிடிக்கும் தொழில் செய்து வந்தார். பெரிய நண்பர்கள் வட்டம். அந்த நண்பர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் முன்னே செல்லும் சுவாபம் கொண்டவர் விமல். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பசங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். முன்னாடி வந்து நீ நானும் எவ்வளவு சொல்லியிருக்கேன், இதுக்கெல்லாம் போவாதடா, பின்னாடி நம்மளை பத்தி யாருமே நினைக்க மாட்டாங்கடா. நானும் எவ்வளவு சொல்லியிருக்கேன், எதுக்குமே கேட்க மாட்டான். கடந்த 5ஆம் தேதி காலையில் விமலின் நண்பர் பாலா என்பவர் அருகில் உள்ள கமலாம்பாள் நகரில் அருண், ரத்னம், முனியாண்டி ஆகியோருடன் சேர்ந்து கேரம் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். இதில் அம்மூவரும் சேர்ந்து பாலாவை தாக்கியதாகவும் சொல்கிறார்கள். பாலா உடனே காட்டுக்குப்பம் வந்து விமலிடம் சொல்லி உதவி கேட்டுள்ளார். விமலும் நண்பருக்காக கமலாம்பாள் நகர் சென்று அருண், ரத்னம், முனியாண்டி ஆகியோரிடம் ஏன் பாலாவை அடித்தீர்கள் என்று நியாயம் கேட்டிருக்கிறார். சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஜாலியா போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு போனோம். சரி, அங்க ஒரு பாலான ஒரு பையன் வந்து போன் பண்ணி என்ன இது மாதிரி நெக்ஸ்ட் அங்க டேரிங் போட ஆரம்பிக்கல, இது மாதிரி நீ வானா சொன்னான். நான் அவன் என்ன சொன்னான், வானா வீட்டுக்கு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுல அவங்க வீட்டுல போய் அந்த பையனை செஞ்சாங்க பண்ண தப்பு. அவங்க வீட்டுக்கு போய் பேசி சண்டைலாம் முடிஞ்சு சார் முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் இவனுக்கு எவனுக்கு தெரியல போன் பண்ணாங்க. அவனுக்கு ஆத்தான இருந்து எல்லாமே சாப்பிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு எவனோ போன் பண்ணி கூப்பிட்டு யார் பசங்க நாங்க விடணும் யாருமே இல்லை, நாங்க எல்லாமே வீட்டுக்கு போயிட்டோம். இவன் என்ன பண்ணிக்கிறான், போன் பண்ணி சொல்லிட்டு போயிடான் செஞ்சுக்கிறாங்க கொலையா. கேரம் போர்டில் அந்த சின்ன பசங்களுக்கு சண்டே பசங்க போய் கேட்டான், ஏன் இந்த பையனை போய் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால வந்த விபரம் தான். விமல் போய் கேட்டான், ஏன்டா சின்ன பையனை போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சு சண்டைலாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவன் தனியா கூட்டுன்னு போய் செஞ்சுக்கிறான். அப்போது விமலுக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனே அப்பகுதியில் இருப்பவர்கள் தலையிட்டு விமலை காட்டுக்குப்பம் அனுப்பியிருக்கிறார்கள். போர்டு விளையாடும் போது அவன் வந்தான். அங்கிருந்து அவன் தம்பிக்கும் அவனுக்கும் காசு கொடுக்குற இடத்துல சண்டை ஆயிடுச்சு. முனியாண்டி ரத்தனம் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையில போர்டை போட்டு அழுத்தணும்னு நாங்க என்ன செஞ்சோம், போர்டுல இருந்து கையறா சொன்னதுக்கு என்ன அடிக்கிட்டு ஓடி இருந்தான். என்ன அடிக்க ஓடி இருந்தாலும் நான் கம்முன்னு ஆயிட்டேன். அப்புறம் அந்த பையன் போர்டு மேல கை வைக்கிறேன்னு கை வச்சு தத்துருந்தான். அவனை போட்டு பாலான்ற பையனை போட்டு சின்ன அடி வச்சு எட்டி வச்சு அவங்க அம்மாவை பத்தி பற்றி கேட்கணும். விமலன் அங்கிருந்து விமலன் வரும்போது சொல்லிக்கிறான் அந்த பையன்,
இவ்வளவு அடிச்சிட்டாங்க. இவங்கள போயிட்டு அவங்க வீட்டாண்ட போயிட்டு கேட்டுக்குது, ஏன் என் தம்பி ஆச்சா சின்ன பசங்க ஏன் அடிக்கிற சொல்லிட்டு கேட்டதுக்கு வாய் சண்டை ஆயிட்டு எல்லாம் பிரிச்சு கிச்சு விட்டு வீட்டுலாம் கூட்டு போய் விட்டோம். அன்றிரவு சமாதானமாக போய்விடலாம், கால்வாய் பக்கம் வந்துவிடு என்று விமலை அம்மூவரும் அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. வீட்டுக்கு போய் சாப்பிடு, ஒரு 9 மணி இருக்கும், வீட்டுக்கு போய் சாப்பிடு. அது கூட எந்த போன் பண்ணிக்கிறான் தெரியலப்பா. அந்த பையன் அப்படி போன வேண்டியும் அவன் போன் பண்ணி வர வச்சுக்கிறான், சமாதானமா ஆயிடலான்னு சொல்லிட்டு போன் பண்ணி வர வச்சுக்கிறான். ஒண்டியாவ இவனுக்கு இது தோணவே இல்லை, இவன் கூட இருந்த ஆளுங்களை இட்டுன்னு போறதுக்கு தோணவே இல்லை. இவன் போன் பேசின்னு அப்படியே ஆத்தவர் வழியா போயிட்டுக்கான். இவன் கூட இருந்த பசங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லல, ஆத்தவர் வழியா இட்டுன்னு போயிட்டு அங்க போய் ஒரு பையன் என்ன பண்ணிக்கிறான், சயின்ஸ் ஆயிட்டுன்னு போய் மச்சான் நீங்க தான் உட்காரு, நான் வீட்டாண்ட போயிட்டு இவன் வீட்டாண்ட போயிட்டு வந்தா பக்கத்துல அவன் தம்பி இருக்கிறான் இல்ல வாடகை, அவன் தம்பி கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியான். அதான் விம்பிள் அங்க மட்டும் அவன் கைக்கிறான் இருட்டுல போய் சின்ன வாடான்னு சொல்லி கூட அவன் ஒரு வார்த்தை சொல்லலையா. எங்கிட்டயும் வந்து ஒரு வார்த்தை சொல்லல, சமாதானம் தான் பேச போறான்னு சொல்லிட்டு இந்த பையனை நினைச்சாமா. இந்த பையன் அதோட போவே இல்லையா. சொன்னானா, மச்சான் நீ வீட்டுக்கு போயிடு மச்சான், நீ உட்காந்து தர ஒரு லோன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அதான் போன் பேசி நான் இங்க உட்காந்து இருந்தாலும் நான் போயிடுறேன் மச்சான் கொஞ்ச நேரம் பொறுத்து, நீ வேணா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். விமலும் தனியாக கால்வாய் பக்கம் சென்றுள்ளார். நண்பருக்காக நியாயம் கேட்க போன இளைஞர் உள்ளே ஆளா கையெல்லாம் குடிச்சுக்கினானுங்களா, வாயில துணி வச்சு அடிச்சுட்டாங்க. உடல் சரிய குத்தி கொல்லப்பட்ட கொடூரம். உள்ளே கொடெல்லாம் தொங்கி போச்சியா, கொடெல்லாம் தொங்கி அப்படியே வாரி வச்சியா கட்டி வச்சுக்கிறானுங்க. 40 வயசு 50 வயசு. விமலும் தனியாக கால்வாய் பக்கம் சென்றுள்ளார். அங்கு அருண், ரத்னம், முனியாண்டி மற்றும் அவர்களது நண்பர் காமராஜ் நகரைச் சேர்ந்த பிரபாகரன் ஆகியோர் நின்றிருந்தனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் விமலை பலமாக குத்தியதாக கூறப்படுகிறது. லைட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவங்க மச்சான வண்டியை தூட போயிருந்தா போல. போயிட்டு வந்துட்டு அந்த பையன் போன் பண்ணிருக்கான், பாலான்ற பையன் போன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். போன் பண்ண உடனே யார் கூப்பிட்டாலும் சண்டைன்னு கூப்பிட்டாக்க முன்னாடி வந்து நின்றுவான். பசங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கேட்பான் வந்து என்னத்துக்கு பண்ண ஏதுக்கு பண்ண. ஆனா நாயத்துக்கு தான் போவான், எதுக்கு தப்பான இதுலாம் போக மாட்டான். சரி போயிட்டு சின்ன சின்ன சண்டை தானே, கை சண்டை தானே, போட்ட மூஞ்சி போச்சு அடிபாட போகுது, சரியாயிட்ட காயம். ஆனா கத்திலாம் வச்சு இது பண்ணாலும் அவனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவனுங்க கஞ்சா வச்சுட்டு இவன் ஏறி பிரச்சனை பண்ணதை பார்த்துட்டு போன் பண்ணி அந்த பசங்க ஆளுங்களை வர வச்சிருக்காங்க. திட்டமிட்டு ஆளுங்களை வர வச்சு பேசுற மாதிரி பேசி கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் போன் பண்ணி கழுத்துல கத்தி வச்சு அவனுக்கு போன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மறுபடியும் வர வச்சு கத்தி எடுத்து பேசினப்போ எடுத்து சண்டை மாதிரி போட்டு அங்கிருந்து ஓடி வந்து திடீர்னு குட்டி குடல உருவிட்டு. மேலும் அவர்கள் குடல் சரிய குற்றுயிராக தரையில் சரிந்த விமலை தூக்கி கால்வாய்க்குள் வீசிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. வந்துட்டு சயின்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டும் அவனும் வந்து இந்த கல்லு மேல உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்கான், விமல் என்ன பண்ண பாத்ரூம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து இது மேல போயிருக்காரு. போகும்போது போதனை என்ன பண்ணிடுறா, அந்த லாஸ்ட்ல தடுத்து விழுந்துட்டாரு. விழுந்தோடனே இந்த 7:30 மணிக்கு நடந்த சம்பவம் அந்த பசங்க அங்க மறைஞ்சிருக்கும் போது இவன் விழுவும் ஓட அந்த போட்டு அவனை அடிச்சிருக்காங்க. அடிச்சோன்னு என்ன பண்ணா இவனும் போய் தடுத்திருக்கான். தடுத்ததுல இன்னொரு ஆள் அங்க யாரோ ஒரு பாட்டிங்க இருந்து வந்து அந்த 45-50 வயசுல வேலைக்கு விட்டு கூட்டு வந்துட்டாரு. இது வரைக்கும் கூட்டு வந்துட்டு அந்த குப்பை போடு இருக்காங்க அது வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க. இவன் அடி வாங்கின வேகத்துல திரும்ப கோவத்துல என்ன பண்ணிடுறான், கையை தட்டி விட்டு ஓட பாருங்க. அப்ப வந்து என்ன பண்ணிடுறானுங்க, இருட்டா இருந்தது, இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதை உடச்சிக்கிறானுங்க, இதை ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா இருட்டுல வயிற்றுல குத்தும்போது கையில தான் குத்துறான்னு நினைச்சு திரும்ப தடுக்க பார்த்து கத்தியில குத்திட்டு கத்தியில குத்திட்டு உருவிட்டு எடுக்கும்போது இன்னொரு குத்தும் பார்த்தா அந்த சயின்ஸை கத்தி பார்த்துட்டு ஓடிட்டான். கத்தி பார்த்து ஓடி போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இதை வச்சு குத்திட்டானுங்க. குத்தி என்ன பண்ணிட்டானுங்க, திரும்ப 2-3 குத்தி கபாவத்தை கிட்டு தூக்கி முழு செடி தூக்கி வச்சுட்டாங்க. அந்த செடி தூக்கி வச்சுட்டாங்க போட்டாங்க.
இதனை அடுத்து அவ்வழியே சென்றவர்கள் விமல் கால்வாய்க்குள் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதைக் கண்டு எண்ணூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு காட்டுக்குப்பம் பகுதியினரும் அங்கே திரண்டு விட்டனர். நல்ல பையன் சார், எந்த ஒரு இதுவும் போக மாட்டேன் சார். ஒரே எந்த பழக்கமே இல்லை. லைட்டா தண்ணி சாப்பிடும் ஞாயிற்றுக்கிழமை. அது பற்றி எந்த இதுவும் இல்லை சார். வீண் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். போய் சும்மா சமாதானமா பேசி அவள்தான் முடிஞ்சிச்சு சார். சும்மா சமாதானம் பண்ணான்னு சொல்லிட்டு விட்டு நாங்களும் கம்மன் வந்துட்டோம். லாஸ்ட்ல அவனை தனியா கூட்டி செஞ்சுட்டாங்க. நீங்க அவங்க அடிச்சீங்களா? அடிக்கவே இல்லை சார். அங்க நீங்க கூட நான் இட்டுன்னு போனோம். அங்க அந்த தெருவில் கூட இட்டுன்னு போனோம். யாருமே கை வைக்கல. போய் அவனுக்கு கஞ்சா அடிச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதானே என்ன பண்ணா ஆட்டோவில் வந்தானுங்களாம். இப்போ 6-7 பேருக்கு வந்தானுங்களாம் ஆட்டோவில். கட்சி கிச்சி எதோ எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. என்ன பேசினானுங்க ஏது பேசினாங்க தெரியல. என் புள்ளிய ஆளா கையெல்லாம் குடிச்சுனானுங்களா. வாயில துணி அடிச்சுட்டு என் பிள்ளைங்க தச்சு ஓடிட்டு போறான்னு சொல்லிட்டு கட்சி எடுத்து முதல்ல காலை வச்சுக்கிறானுங்கப்பா. கால் சதை தொங்குது. ஐயா அந்த காலு ஓட்ட முடியாது. அப்படியே முட்டி போட்டு விழுந்துட்டு கீழே உளுந்துடுவா. என்ன பண்ணிடும் அந்த கிட்டி பக்கம். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விமலை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே விமல் பரிதாபமாக இறந்து போனார். அதுக்கப்புறம் எல்லாம் வந்து தெரிஞ்சு அவங்க தம்பி வினோத்ன்றவரை கூப்பிட்டு வந்து கையில மேல தூக்கி பார்க்கும்போது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி குமரன் தான் அவர் ஃப்ரெண்டு தான், இங்க லோக்கல்ல தான் இருக்காரு. அவர் வந்து தூக்கி ஆட்டோல ஏற்றும் போது அவங்க தம்பியோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இங்கிருந்து போகும்போது கொஞ்சம் இதாகிடுச்சு. அவனுக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டான். அதுக்கப்புறம் இங்க லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இது ஸ்டாண்ட் எல்லாம் ஒரு 10 மணிக்குள்ள முடிஞ்சு போச்சு. நண்பருக்காக நியாயம் கேட்க போய் தன் உயிரை இழந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. உடனே குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று விமலின் குடும்பத்தினரும் உறவினர்களும் காவல்துறையினரிடம் முறையிட்டனர். இல்ல இல்ல கிடையாது. அன்னைக்கு வேலை கேரம் போர்டு விளையாட போய்க்கிறான். கேரம் போர்டுல தான் 2 வாட்டி சண்டை நடந்துக்கிறான். சிம்பிளான சண்டை தானப்பா. சிம்பிளான சண்டைக்கு பேச்சு வாயிட்டு பேச்சு இருக்கலாம். இல்ல என் புள்ளி சமாதானமா ஆவரன்னு சொல்லிட்டு பூப்பிட வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறான். அன்னைக்கு வேலைதான் போய்க்கிறான். அவன் போய் 1 வருஷத்துக்கு ஆகுது. அந்த பக்கம் போறதே கிடையாது. ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட 2 வாரம் தான் ஆகுது. 2 வாரம் ஆகுது கோயிலுக்கு போயிட்டு வந்து. அவன் எந்த நேரமும் சட்டத்துக்குள்ளதான் சந்தாய் விட்டு இங்கதான் பசங்களோட சீட்டு விளையாடிட்டு இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போக மாட்டான். இது உள்ளே சுத்தின்னு தான் இருப்பாங்க. அன்னைக்கு வேலை அந்த போன் பண்ணி அங்க வர வச்சுக்கிறானுங்க. வர வச்சுதான் திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. என் பிள்ளையோட கொடெல்லாம் தொங்கி போச்சியா. கொடெல்லாம் தொங்கி அப்படியே வாரி வச்சியா கட்டி வச்சுக்கிறானுங்க. என் பிள்ளைய கொடெல்லாம் தொங்கி என் பிள்ளை எந்த பேர நாசம் பண்ணானுங்க. நாசம் பண்ணிட்டு பிள்ளைய நாயை கிடைக்கணும். எத்தனை பேர் செய்தாலும் அத்தனை பேர் என் பிள்ளைக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காங்க. என் பிள்ளை அநியாயத்துக்கு போயிருந்தா தானே. அநியாயத்துக்கு போகலையே. அநியாயத்துக்கு போகல. என் பிள்ளை நான் இதுக்கு பாடுபடுறவனாச்சு. காவல்துறையினரும் தலைமறைவாக இருந்த அருண், ரத்னம், முனியாண்டி, பிரபாகரன் ஆகிய 4 கைது செய்தனர். பின்பு கைதான 4 பேரிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களை திருவெற்றியூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர். இங்கே நட்பு என்பது சண்டையும் அதை சார்ந்து நடக்கும் நிகழ்வுகளுக்குமே பயன்படும். நல்ல விஷயங்களுக்கு நட்பு உதவி செய்தால் அது சம்பந்தப்பட்டவர்களை உயரத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதை நண்பர்கள் உணர வேண்டும். ஒரு இடத்துல திருட்டு நடக்கிறது. அந்த திருட்டு நடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்படுகிறது அல்லது களவாடப்படுகிறது. அந்த திருட்டு நகைகளை பொறுத்து ஒரு நபர் வாங்குகிறார். அவர் வாங்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான வழக்கின் கீழாக, சட்டப்பிரிவின் கீழாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது,
சட்டம் எப்படி பார்க்கிறது? எந்த ஒரு குற்ற செயலுக்கும் குற்ற மனம் வேண்டும், மென்சிரியா எனப்படும் குற்ற மனம் வேண்டும். அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நபரோ இல்ல பலரோ சேர்ந்து திருடுதல் இல்ல கூட்டு கொள்ளையடித்தல், அச்சுறுத்தி நகைகளை பறித்தல் அப்படிங்கிற விஷயங்களை செய்யும் பொழுது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு என்ன பொருட்கள் இங்கே களவாடப்பட்டது, திருடப்பட்டது, உதாரணமாக அது நகைகளாக இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான நகை, என்ன எவ்வளவு கிராம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிரகித்து அந்த அடிப்படையில் வழக்கு விசாரிக்கிறாங்க. வழக்கு விசாரணையில ஒண்ணு, அந்த நகைகள் எல்லாமே ஒரு கடையில இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அப்படி இல்லைன்னா ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். அந்த நபர் கூட தரக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையாக பார்க்கும்பொழுது அந்த நகைகள் எல்லாம் ஒரு கடையில அது வாங்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற சூழல்ல போலீசார் அந்த விசாரணை மேற்கொண்டு அந்த கடையில அந்த நகைகள் இருந்தால் அதை கைப்பற்றி மகசூலை கைப்பற்றி அவங்க வழக்கு பதிவில் அவங்க மேற்கொள்றாங்க. நீதிமன்றத்துக்கு நகைகளை அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு திருட்டு நகைன்னு தெரியுது, கள்ளத்தனமாக ஒரு திருட்டு நகைன்னு தெரிஞ்சே ஒரு நபர் அதை வாங்குறாருன்னு சொன்னா 411 இந்திய தண்டனை சட்டப்பிரிவு, அந்த பிரிவின் வாயிலாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஒரு நகை அது ஒரு கள்ள மனத்தோடு ஒரு கெட்ட எண்ணத்தோடு திருட்டு நகைன்னு தெரிஞ்சே வாங்குறதுங்கிறது சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சமயங்கள்ல தருணங்கள்ல வழக்கு பதிவு யார் வாங்குறாரோ அந்த நபருக்கு எதிராக சட்டப்பிரிவு 411 பதிவு செய்யப்பட்டு அவருக்கு அந்த குற்றத்தை அவர் புரிஞ்சிருக்காருன்னு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது நீதிமன்றத்தால். சட்டப்பிரிவு 412 பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு கொள்ளையில டெக்காய்டில நபர்கள் அச்சுறுத்தி ஒரு நகை எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்திருந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. 412 ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் அவர் 413 ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் மீண்டும் மீண்டும் அந்த திருட்டு நகைகளை வாங்குவதே தொழிலாக வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. சோ சட்டத்தின் பார்வையில ஒரு நபர் திருட்டு நகை வாங்குறாரு, தெரிஞ்சே வாங்குறாரு, குற்ற மனத்தோடு அது கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு நகைன்னு தெரிகிறது, அந்த நகையை அது விற்கிற நபரோ இல்ல அடமானம் வைக்கிற நபரோ அது அவருடையது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் பொழுது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. சட்டத்தின் பார்வையில ஒரு நபர் தெரியாத நபர் ஒரு நகையை அடமானம் வைக்கிறாரு இல்ல விற்கிறாருன்னு சொன்னா அதற்கு முறையான ஆவணங்கள் நம்பத்தகுந்த வகையில் இருந்தால் மட்டும்தான் வாங்க வேண்டுமே ஒழிய அது இல்லாமல் யாரோ கொடுக்கறாங்க அதை வாங்கிக்கிறேன்னு சொன்னா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இந்த குற்ற வழக்குல இந்த நபர் தான் திருடி இருக்கிறாரு, அவர் இந்த நகையை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, நீங்க விலை கொடுத்திருக்கீங்க, பணம் கொடுத்திருக்கீங்கன்னு தெரிய வரும் பொழுது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில் திருட்டு நகையை விலை கொடுத்து வாங்கின நபருங்கிற அடிப்படையில் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் போலீசார் விசாரணையில தெரிய வருகிறது அந்த நகையை பெற்ற நபர் ஒரு குற்றமனம் கிடையாது, அவர் தெரியாம அந்த உரிமையாளர் யார் வைக்கிறாரோ அவருக்கு உரிமையான சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் வாங்கியிருக்காருங்கிற பட்சத்தில் அவர் மேல போலீசார் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, அந்த நகையை மட்டும் கைப்பற்றிடுறாங்க. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயத்துல அவரை சாட்சியாக சேர்த்து நீதிமன்றத்தில் போய் அவரது நகை கைப்பற்றப்பட்டது, எந்த நபர் கொண்டு வச்சாரோ அவருடைய உரிமையான நகைன்னு நம்பித்தான் வாங்கினங்கிற விஷயத்தை பதிவு செய்யறாங்க. ஒருவேளை அந்த நகை உருக்கப்பட்டு வேறு படிவமாக, அதாவது தங்க காசாகவோ இல்ல உருக்கப்பட்ட நிலையிலேயோ இருக்கும் பட்சத்துல அதையும் போலீசார் கைப்பற்றி நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் பல வழக்குகள்ல நகைகளாக ஒரு களவு போனதோ திருடு போன ஒரு விஷயம் அது உருக்கப்பட்ட தங்கமாக உரிமையாளரும் ஒப்படைக்கப்படுகிறது. சட்டத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு குற்ற செயலுக்கும் யாரெல்லாமே உடந்தையாக இருக்கிறாங்க, உறுதுணையா இருக்கிறாங்க, அதை வாங்குறாங்க, வச்சிருக்கிறாங்க, அவங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறப்படுத்த நினைக்கிறாங்களோ, திருட்டு சொத்துன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை செய்தால் அது மிக கடுமையாக சட்டம் பார்க்கிறது, சிறை தண்டனை விதிக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.